இப்போ வரலாற்று பாடப்பகுதியில் முதல் பாடமான முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவும் என்ற பாடத்தில் வரக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து அந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல் உலகப் போரின் இறுதியில் நிலை குலைந்து போன 3 பேரரசுகள் யாவை அப்படின்ற கொஸ்டின்ஸுக்கு ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, உதுமானிய பேரரசு என்ற விடையை நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிடுங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸில் உதுமானியர்ன்ற வார்த்தை எங்கே வருதோ அதை அட்டன் பண்ணிடுங்க. இந்த துருக்கியர்களை தான் நம்ம உதுமானியர்னு சொல்கிறோம். அதனால முதல் உலகப் போரில் நிலை உடைந்து போன, அதாவது தோற்று போன நாடுகள் எது அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, உதுமானிய பேரரசு என்ற கரெக்டான ஆன்சரை நீங்க அட்டன் பண்ணி இதற்கான ஒரு மார்க்கை நீங்க அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு முடியும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எதுன்னு கேட்குறாங்க. 19ஆம் நூற்றாண்டுல சீனா, ரஷ்யா போன்ற வலிமை மிகுந்த நாடுகளையே தோற்கடித்த ஒரு மிகச்சிறிய நாடு எதுன்னா ஜப்பான் தான். அதனால கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை மிகுந்த நாடு எதுனா அது ஜப்பான் தான். அதனால இதுக்கான ஆன்சர் ஜப்பான். சரிங்களா? அடுத்து 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் என்று கூறியவர் யார் என்ற கொஸ்டின் தான். ஏன்னா ஒரு நாடு மற்றொரு நாட்டை கைப்பற்றி அங்கே தனது ஆட்சியை செலுத்துவதுனா ஏகாதிபத்தியம். இந்த ஏகாதிபத்தியம் தான் முதலாளித்துவத்துக்கே உச்சகட்டம் என்று சொன்னது யாருன்னா ரஷ்ய அதிபரான லெனின் தான். அதனால இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா லெனின். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது என்ற கொஸ்டின். மான் போர் அப்படின்னாலே நமக்கு பதுங்குழி போர்கள் தான் நினைவுக்கு வரணும். இந்த முதல் உலகப் போரில் பதுங்குகுழி போர் முறை அறிமுகமான முதல் போரே மான் போர் தான். அதனால மான் போர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா பதுங்குகுழி போர் முறை தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்ற கொஸ்டின் தான். இந்த முதல் உலகப் போரின் முடிவில் இனிமேல் இது மாதிரி ஒரு போர் உருவாகக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட சங்கம் தான் பன்னாட்டு சங்கம். இந்த பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். பிரிட்டன்னா இங்கிலாந்து தான். இந்த இங்கிலாந்தின் பிரதமரான சர் எரிக் டிமாண்ட் அப்படின்றவர் தான் இதோட முதல் பொதுச் செயலாளர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது என்ற கொஸ்டின். இந்த பன்னாட்டு சங்கத்தோட கடைசி நடவடிக்கை என்ன அப்படின்னா இந்த 1939 பின்லாந்தை ரஷ்யா தாக்குனதுக்காக இந்த ரஷ்யாவை வெளியேற்றினது தான். அதனால இதற்கான கரெக்டான ஆன்சர் ரஷ்யா. சரிங்களா?